புள்ளிவிவரவியலை பற்றி நாம் இவ்வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். புள்ளிவிவரவியலை பொறுத்தவரையில் பகுதி 1 வினாப்பத்திரத்தில் 2 புள்ளிகளுக்குரிய ஒரு வினாவாகவும் பகுதி 2 10 புள்ளிகளுக்குரிய ஒரு வினாவாகவும் வினாப்பத்திரத்தில் இடம்பெறுகின்றன. இதன் அடிப்படையில் நான் இன்றைய வீடியோவில் பகுதி 2 இடம்பெறக்கூடிய புள்ளிவிவரவியலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். 10 புள்ளிகளை பெற்று தரக்கூடிய ஒரு வினாவாகும். இதனை நான் 3 வகையாக பிரிக்கின்றேன். பொதுவாக இதில் ஆகார வகுப்பு காணும் வினாவும் அதேபோன்று இடை காணுதல் போன்ற வினாக்கள் இடம்பெறுகின்றன. இடையை பொறுத்தவரையில் நாம் இரு முறைகளில் காணலாம். நடுப்பெருமானத்தை பயன்படுத்தி FX எனும் முறையில் இடை காணலாம், அல்லது எடுகொண்ட இடை அல்லது உத்தேச இடை அல்லது விலகல் முறை என்று கூறுகின்றோம். இதன் முறையில் FT எனும் முறையை பயன்படுத்தியும் நாம் இடை காணலாம். அதற்கடுத்ததாக இடம்பெறுவது இடையின் பிரயோகம். நாம் இடையை பயன்படுத்தி மேலே பெறப்பட்ட இடையின் பெருமானத்தை பயன்படுத்தி அதிலிருந்து நாம் அதை பிரயோகிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அடங்கிய வினாக்கள் இதில் இடம்பெறுகின்றன. மொத்தமாக இம்மூன்று விடயங்களும் உள்ளடக்கியதாக 10 புள்ளிகளுக்குரிய ஒரு வினா இடம்பெறுகின்றது. அதற்கு முன் கடந்த கால வினாக்களுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். அதற்கு முன் நான் ஆகார வகுப்பு என்பதை பற்றி சற்று தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். ஆகார வகுப்பு எனப்படும் பொழுது கூடுதலான மீதிறனை கொண்ட வகுப்பினை நாம் ஆகார வகுப்பு என்று கூறுகின்றோம். கூடுதலான மீதிறன் என்னும் பொழுது கூடுதலான எண்ணிக்கை, அதாவது கூடுதலான எண்ணிக்கையை நாம் இங்கு பயன்படுத்துகின்ற ஒரு சொற்பிரயோகம் மீதிறன். கூடுதலான எண்ணிக்கையை கொண்ட வகுப்பு ஆகார வகுப்பு. அதாவது இங்கு 2008 வினாப்பத்திரத்திலே ரோமன் நம்பர் 1 வினாவை பாருங்கள். எண்ணீள ஆயிடையில் துண்டுகள் அதிக எண்ணிக்கையில் வினா. அதாவது ஆகார வகுப்பு என்பதை நேரடியாக வினவாமல் அதிக எண்ணிக்கையில் காணப்படக்கூடிய துண்டுகள் எது. ஆகவே இங்கே துண்டுகளின் எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது 3, 6, 11, 18, 23, 16, 15, 8 என்ற எண்ணிக்கையில் காணப்படும் பொழுது அதிக எண்ணிக்கை கொண்டது 23 ஆகும். எனவே இத்துண்டின் நீள ஆயிடை 40, 50 எனும் வகுப்பாயிடை ஆகும். எனவே நாம் இவ்வகுப்பாயிடையைத்தான் ஆகார வகுப்பு என கூறுகின்றோம். அதிக எண்ணிக்கையை கொண்ட வகுப்பை ஆகார வகுப்பு அல்லது அதிக மீதிறனை கொண்ட வகுப்பை ஆகார வகுப்பு. எனவே 2008ஆம் ஆண்டின் இவ்வினாவில் ஆகார வகுப்பானது 40, 50 என்பது ஆகும். இதற்கு உங்களுக்கு 1 புள்ளிகள் மாத்திரமே வழங்கப்படும். ஏனென்றால் நாங்கள் செய்கை வழி இதற்கு எழுதுவது இல்லை, நேரடியாக விட எழுதலாம். அதே போன்று 2009லும் ரோமன் நம்பர் 1 ஆகார வகுப்பு எனினும் நேரடியாக கேட்கப்படவில்லை. கூடிய அழைப்புகளின் எண்ணிக்கை, அதாவது இந்த அழைப்புகளின் எண்ணிக்கை 7, 10, 11, 7, 4, 1 கூடிய எண்ணிக்கையை 11, கூடிய எண்ணிக்கையை கொண்ட வகுப்பாயிடை 8, 12. எனவே இதன் ஆகார வகுப்பு 8, 12 என்பதாகும். அதே போன்று 2010 வினாவில் ஆகார வகுப்பு கேட்கப்படவில்லை. 2011இல் இங்கு ஆகார வகுப்பு கேட்கப்பட்டுள்ளது, எனினும் நேரடியாக கேட்கப்படவில்லை. கூடுதலான வர்த்தக விளம்பரங்கள் இடம்பெறும் ஒளிபரப்பு நேராயிடை. எனவே வர்த்தக விளம்பரங்களின் எண்ணிக்கை 4, 6, 8, 10. இதில் கூடியது 10. இதன் வகுப்பாயிடை 22, 26. எனவே இங்கு ஆகார வகுப்பு 22, 26 என்பதாகும். 22 தொடக்கம் 26 என்பது ஆகார வகுப்பு ஆகும். அடுத்தது 2012இல் நேரடியாக ஆகார வகுப்பு கேட்கப்பட்டுள்ளது. இம்மீதிறன் பரம்பலில் மீதிறனில் கூடியது 10. எனவே ஆகார வகுப்பு 86 தொடக்கம் 90 என்பதாகும். 2013லும் ஆகார வகுப்பு நேரடியாக கேட்கப்பட்டுள்ளது. எனவே இங்கு கூடிய எண்ணிக்கை 8, மீதிறன் 8. எனவே அதற்குரிய வகுப்பான 61 தொடக்கம் 65 என்பது இதன் ஆகார வகுப்பு ஆகும். 2014லும் முதலாவது
முதலாவது வினா ஆகார வகுப்பு. இங்கு கூடிய எண்ணிக்கை 26. எனவே ஆகார வகுப்பு 36 தொடக்கம் 42 ஆகும். தொடர்ச்சியாக வினாக்கள் 2010 இடம்பெறவில்லை. மீண்டும் தொடர்ச்சியாக ஆகார வகுப்பு இடம்பெற்றிருக்கிறது. 2011, 12, 13, 14, 15 முதலாவது வினா ஆகார வகுப்பு. கூடுதலான எண்ணிக்கை 17. எனவே ஆகார வகுப்பு 20 தொடக்கம் 24 ஆகும். 2016 ஆகார வகுப்பு எனும் வினா இடம்பெறவில்லை. எனினும் அதற்கு அடுத்த வருடமான 2017 மீண்டும் முதலாவது வினா இப்பரம்பலின் ஆகார வகுப்பு. இங்கு கூடுதலான எண்ணிக்கை 34. எனவே அதன் வகுப்பாயிடை 18 தொடக்கம் 19 என்பதே இதன் ஆகார வகுப்பாகும். 2016 ஆகார வகுப்பு இடம்பெறவில்லை. 17 ஆகார வகுப்பு இடம்பெற்றிருக்கின்றது. எனினும் 2018, 19 ஆண்டுகளில் மீண்டும் ஆகார வகுப்பு எனும் வினா இடம்பெறவில்லை. எனினும் இது 2020 அதன் பின்னுள்ள வினாக்களிலும் மீண்டும் ஆகார வகுப்பு எனும் வினா இடம்பெறலாம். எனவே உங்களுக்கு ஆகார வகுப்பு காண்பது தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இது ஒரே ஒரு புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வினாவாகும் ஆகார வகுப்பு காண்பது. அடுத்ததாக நாம் இடை காண்பதை பற்றி பார்ப்போம். இங்கு நான் இடை காண்பதற்கு கடந்த கால வினாக்களில் உள்ள இடை காண்பதை பற்றி விளங்கப்படுத்தவில்லை. நான் ஒரு மாதிரி வினாவை எடுத்து அதிலிருந்து எவ்வாறு எஃப்எக்ஸ் முறை மூலம் இடை காண்பது, விலகல் முறை மூலம் எவ்வாறு இடை காண்பதை பற்றி தெளிவுபடுத்த இருக்கின்றேன். இதில் சுசில் என்பவர் தனது வியாபாரத்தின் நிமித்தம் தினந்தோறும் வங்கிக்கு செல்வார். அவர் அவ்வாறு தினமும் வங்கியில் செலவிடும் நேரத்தை குறித்து வைப்பது அவரது வழக்கம். இவ்வாறு 30 நாட்கள் அவர் வங்கியில் செலவிட்டப்பட்ட நேரம் தொடர்பான ஒரு விவரம் இவ்வட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. இங்கு வகுப்பாயிடை 06, 6, 12, 12, 18, 18, 24 எனும் ஒழுங்கிலும் நாட்களின் எண்ணிக்கை, இதனை நாம் மீடிரன் என்று கூறலாம், எண்ணிக்கையை 1, 2, 3, 5, 10, 6, 3 என்ற ஒழுங்கிலும் காணப்படுகின்றது. இதிலிருந்து நாம் இடை காணப் போகின்றோம். இடை காண்பதற்கு இதில் ஆகார வகுப்பு உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். கடந்த கால வினாக்களில் ஆக கூடுதலான எண்ணிக்கை 10, மீடிரன் ஆகக்கூடிய மீடிரன் 10, ஆகக்கூடிய மீடிரனை கொண்ட வகுப்பு 24, 30. எனவே இதிலிருந்து நாம் ஆகார வகுப்பு 24, 30 என எழுதி கொள்ளலாம். அதே போன்று நாம் இடை காணப் போகின்றோம். அப்போ பொருத்தமான உத்தேச இடையை பயன்படுத்தி அல்லது வேறு விதமாக அவர் வங்கியில் செலவழித்த இடைநேரத்தை காண்க என இங்கு வினா இடம்பெற்றுள்ளது. வழமையாக தற்பொழுது கடந்த கால வினாப்பத்திரங்களில் இந்த முறையில் இடை காணுங்கள் என்று குறிப்பிடப்படுவதில்லை. இவ்வாறு பொருத்தமான உத்தேச இடையை பயன்படுத்தி, அதாவது விலகல் முறை மூலமோ அல்லது வேறு விதம் எனும் பொழுது எஃப்எக்ஸ் முறையை பயன்படுத்தியும் நாம் இடை காணலாம். உங்களுக்குரிய புள்ளிகள் கிடைக்கும். எனவே நான் முதலில் இடை காண்பதற்கு எஃப்எக்ஸ் முறையை பயன்படுத்துகின்றேன். எஃப்எக்ஸ் முறையில் நாம் இடை காணும் பொழுது அட்டவணை இவ்வாறு 4 நிரலாக நாங்கள் பிரிக்கின்றோம். முதலாவது வகுப்பாயிடை, அடுத்து மீடிரன் எஃப் எனவும், அடுத்து நடுப்பெருமானம் எக்ஸ், இறுதியாக எஃப்எக்ஸ் என எழுதி கொள்ளலாம். இதில் மீடிரனை எழுதிவிட்டு நாம் நடுப்பெருமானம் எழுதவும் முடியும், அல்லது நடுப்பெருமானம் எழுதியதன் பின் மீடிரன் எனவும் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வகுப்பாயிடைகளை நான் உரிய முறையில் பூர்த்தி செய்கின்றேன். 0, 6, 6, 12, 12, 18, 18, 24, 24, 30, 30, 36, அடுத்ததாக 36, 42. அதே போன்று மீடிரனும் 1, 3, 2, 3, 5, 10,
6 3 என்றவாறு ஒழுங்குமுறையில் எழுதி கொள்கின்றேன். இது ஏற்கனவே உங்களுக்கு தரப்பட்டுள்ள அட்டவணையிலுள்ள இரு தரவுகள் ஆகும். நடுப்பெருமானம் எழுதும் பொழுது நாம் இவ்வகுப்பாயிடையின் இவ்விரு பெருமானங்களையும் கூட்டி 2 பிரித்தெழுத வேண்டும். 0ஐயும் 6ஐயும் கூட்டினால் 6, 6ஐ 2 பிரித்தால் 3. அடுத்த வகுப்பாயிடை 6ம் 12ஐயும் கூட்டும் பொழுது 18, அதை 2 பிரித்தால் 9. 12ஐயும் 18ஐயும் கூட்டினால் 30, 2 பிரித்தால் 15. இவ்வாறு நாம் எல்லாவற்றையும் கூட்டி பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடுப்பெருமானத்தில் ஓரிரு பெருமானங்களை எழுதும் பொழுது அது ஏதோ ஓர் ஒழுங்கில் காணப்படும். உதாரணமாக 3, 9, 15. இதனை அவதானிக்கும் பொழுது இது 6 6 அதிகரித்து செல்வதனால் 3உடன் 6ஐ கூட்டும் பொழுது 9, 9 மாறும் 15, 15 மாறும் 21, 21 மாறும் 27, 6 33, 33 மாறும் 39 என்றவாறு நாம் நடுப்பெருமானங்களை பூரணப்படுத்தி கொண்டு செல்லலாம். ஏனென்றால் இவ்வாறு வகுப்பாயிடைகள் அனைத்தையும் கூட்டி பிரிக்கும் பொழுது உங்களுக்கு கூடிய நேரங்கள் எடுப்பதனால் வினாப்பத்திரத்துக்கு உரிய காலத்தினுள் விடை அளிப்பதற்கு சற்று சிரமம் ஏற்படலாம். எனவே இவ்வாறான ஒரு நுட்ப முறையை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் மாணவர்கள் இலகுவாக நாம் நடுப்பெருமானத்தை பூர்த்தி செய்யலாம். அதன் பின் fx எனும் பொழுது f மீடிரனையும் x நடுப்பெருமானத்தையும் பெருக்க வேண்டும். 3 3 9 18 15 45. அடுத்ததாக 21ஐ 5ஆல் பெருக்கினால் 105, 10 தர 27 270, 6 33 198, 3ஐ 39ஆல் பெருக்கும் பொழுது 117 என பெறப்படும். இதில் மீடிரன்களை கூட்டவும் fxஐ கூட்டவும் வேண்டும். fxஐ கூட்டும் பொழுது நாம் சிக்மா fx என எழுதிக் கொள்வோம். சிக்மா என்பதன் அர்த்தம் கூட்டுத்தொகை. சிக்மா fx என்பதன் அர்த்தம் fxஇன் கூட்டுத்தொகை 756. fஇன் கூட்டுத்தொகையை சிக்மா f என எழுதிக் கொள்ளலாம். இங்கு சிக்மா f 30. நடுப்பெருமானத்தை கூட்டுவதில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சில மாணவர்கள் தவறுதலாக fxஐயும் நடுப்பெருமானத்தையும் கூட்டி அதிலிருந்து இடை காணுகின்றனர். இது ஒரு தவறான முறையாகும். எனவே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதிலிருந்து இடை காண்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு சிக்மா fxஇன் கீழ் சிக்மா f. இன்னும் சில மாணவர்கள் இவ்விடத்தில் மாறி எழுதிக் கொள்கின்றனர். சிக்மா fஐ மேலேயும் சிக்மா fxஐ கீழேயும். அது ஒரு தவறான முறை. சிக்மா fxஇன் கீழ் சிக்மா f என எழுதிக் கொள்ள வேண்டும். சிக்மா fx 756, சிக்மா f 30. 756ஐ 30ஆல் பிரிக்கும் பொழுது இங்கு தசத்தில் பெருமானம் வரும். 25.2 நிமிடம் என்பது இங்கு இடையாகும். நான் இங்கு நிமிடம் என எழுதிக் கொள்வதற்கு காரணம் இங்கு தரப்பட்டுள்ளது அவர் வங்கியில் செலவழித்த நேரங்கள் நிமிடத்தில் காணப்படுவதனால் இடை நேரம் காண வேண்டும் வினா. எனவே இடை 25.2 நிமிடங்கள் ஆகும். எனவே நாம் அடுத்து விலகல் முறையில் இதே வினாவை செய்து பார்க்கலாம். அதே இடைப்பெருமானம் கிடைக்கின்றதா என்று. விலகல் முறையில் நீங்கள் பூர்த்தி செய்கின்ற பொழுது அட்டவணை 5 நிரலாக நாம் பிரிக்க வேண்டும். வகுப்பாயிடை மீடிரன் நடுப்பெருமானம் முதல் 3ம் fxஇல் காணப்படுவது போன்று வளமையாக காணப்படும். இங்கு 4வதாக விலகல் டீவியேஷன் என்போம். டி எனவும் இறுதியாக ft எனவும் எழுதிக் கொள்கின்றோம். ft எனவும் எழுதிக் கொள்கின்றோம். வகுப்பாயிடை வளமை போன்று 0 6 6 12 12 18 18 24 24 30 30 36 36 42 மீடிரன் 1 2 3 5 10 6 3 என்றவாறும் நடுப்பெருமானம் ஆரம்பத்தில் கூறியிருக்கிறேன். 0ஐயும் 6ஐயும் கூட்டி 2ஆல் பிரிக்க வேண்டும். 3 6 12
கூட்டினால் 18, 2ஆல் பிரித்தால் 9. எனவே இது 6 6னால் அதிகரித்து செல்வதனால் 3 6 3உடன் 6ஐ கூட்ட 9 9 மாறும் 15 மாறும் 21 மாறும் 27 மாறும் 33 33 மாறும் 39 என எழுதிக் கொள்ளலாம். நாம் விலகல் எழுதுகின்ற பொழுது பொதுவான முறை ஆகார வகுப்பின் நடுப்பெருமானம். இங்கு ஆகார வகுப்பு கூடிய மீடிரனை கொண்டது 10. எனவே ஆகார வகுப்பு 24 30. அதன் நடுப்பெருமானம் 27னை நாம் உத்தேச இடையாக அல்லது எடுகொண்ட இடையாக எடுக்கின்றோம். எனவே விலகல் அட்டவணை பூர்த்தி செய்யும் பொழுது மாணவர்கள் நாம் எதனை உத்தேச இடையாக எடுக்கின்றோமோ அவ்விடத்திற்கு நீரே 0 என எழுத வேண்டும். நான் இங்கு ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை உத்தேச இடையாக கொள்வதனால் அவ்விடத்தில் 0 எழுதி கொள்கின்றேன். நடுப்பெருமான நிரலை அவதானித்து விலகலை பூர்த்தி செய்ய வேண்டும். எனவே 27லும் 21 6 குறைவாக காணப்படுவதனால் நாம் விலகலில் மறை 6 என எழுத வேண்டும். நான் இங்கு 27னை இவ்வாறு கட்டமிட்டு காட்டுகின்றேன். வட்டமிடும் பொழுது உங்களுக்கு இலகுவாக நான் எங்கிருந்து விலகலை காண்கின்றேன் என்பதை உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். நீங்களும் இவ்வாறு கட்டமிட்டு காட்டினால் இலகுவாக இருக்கும். ஏனென்றால் சில மாணவர்கள் வினாக்களை செய்து கொண்டு செல்கின்ற பொழுது அவர்கள் எதை உத்தேச இடையாக எடுத்தது என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர். இதனால் வினாக்களில் பிழைகள் ஏற்படுகின்றன. ஏனென்றால் கவனமாக செய்ய வேண்டும். அட்டவணை பூரணப்படுத்தும் பொழுது ஒரு பெருமானம் பிழைத்தால் உங்களுடைய அதற்கு பிறகுள்ள அனைத்து படிமுறைகளில் உள்ள விடைகளும் பிழைக்கும். இதனால் நீங்கள் அதிகமான புள்ளிகளை இழக்க வேண்டி ஏற்படும். எனவே கவனமாக செய்ய வேண்டும். இங்கு உத்தேச இடை 27 27லும் 21 6 குறைவு என்பதனால் மறை 6. 27லும் 15 12 குறைவு. 27லிருந்து 15ஐ கழிக்கவின் குறைவு 12. இது 27லிருந்து 9ஐ கழித்தால் 18 என்றவாறு இது குறைந்து கொண்டு செல்கின்றது. அல்லது இது விளங்காவிடின் மாணவர்கள் நீங்கள் இவ்வாறு ஒரு முறையை பயன்படுத்தலாம். முதலில் பாருங்கள், 27ஐ விட 21 குறைவாக உள்ளது. எனவே மறை எத்தனை குறைவு? 6. மறை 6 எழுதினால் அடுத்த விலகல் அதன் மடங்கில் செல்லும். மறை 12 மறை 18 அடுத்தது மறை 24 என 6 12 18 24 எனும் ஒழுங்கில் செல்லும். இங்கு முதலாவது விலகல் 5 என வந்திருந்தால் 5 10 15 20 என அதன் மடங்குகளில் மேல் நோக்கி மறை பெருமானத்தில் செல்லும். இது 4ஆக காணப்பட்டால் விலகல் 4 8 12 எனும் ஒழுங்கில் செல்லும். அதே போன்று 27ஐ விட 33 6 கூடுதலாக காணப்படும். 27ஐ விட 39 12 கூடுதலாக காணும். மேலே 6இன் மடங்கில் செல்கின்ற அதே ஒழுங்கில் கீழேயும் செல்லும். எனினும் 0க்கு மேல் விலகலில் மறை பெருமானமும் கீழ் நேர்பெருமானத்திலும் செல்லும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். FT எனும் பொழுது F-ஐயும் D-ஐயும் பெருக்க வேண்டும். 1ஐ மறை 24ஆல் பெருக்கினால் மறை 24, 2 மறை 18 மறை 36, 3 மறை 12 மறை 36, 5 மறை 6 மறை 30, 10னை 0ஆல் பெருக்கினால் 0, 6 6 36, 12 36 என இடம்பெறும். இவ்வாறு அட்டவணையை பூர்ணமாக்கிய பின் நாங்கள் FTயில் மொத்தமாக கூட்டுவதில்லை. மறையை வேறாகவும் நேரினை வேறாகவும் கூட்ட வேண்டும். மறை பெருமானங்களை வேறாக கூட்டினால் மறை 126. இங்கு நான் மறை 24 மறை 36 மறை 36 மறை 30னை கூட்டினால் மறை 126. நேர்பெருமானமாகிய 36 36ஐயும் கூட்டினால் 72. எனவே சிக்மா FT எழுதும் பொழுதோ நாம் இம்மறை நேர் இரு பெருமானங்களையும் கூட்டும் பொழுதோ பெரியதிலிருந்து சின்னது கழிப்பட்டு மறை 54 என பெறப்படும்.
எனவே இங்கு 126ஐயும் 72ஐயும் கூட்டுவதில்லை. ஏனென்றால் அவை வேறுபட்ட குறியீடுகள். ஒன்று மறை பெருமானம், இன்னொன்று நேர் பெருமானம் ஆகையால் கூட்டும் பொழுது ஒன்றிலிருந்து ஒன்று கழிப்பட்டு மறை 54. அதே போன்று மீதிரனை கூட்டும் பொழுது சிக்மா எஃப் சமன் 30 என பெறப்படும். இதிலிருந்து நாம் இடை காண்பதற்கு விலகல் முறையில் இடை காணும் பொழுது ஏ சக சிக்மா எஃப்டியின் கீழ் சிக்மா எஃப் எனும் சமன்பாட்டை பயன்படுத்துகின்றோம். ஏ சக சிக்மா எஃப்டியின் கீழ் சிக்மா எஃப். இங்கு ஏ என்பது உத்தேச இடை. நாம் ஆரம்பத்தில் அட்டவணையில் கட்டமிட்டிருக்கக்கூடிய எண். இதனை நாம் சிக்மா எழுதிக்கொள்ளலாம். அதாவது நாம் இங்கு எடுத்த பெருமானம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகார வகுப்பின் நடுப்பெருமானமான 27 நாம் உத்தேச இடையாக எடுத்திருக்கின்றோம். எனவே இங்கு நாம் பிரதியிடுகின்ற பொழுது ஏக்கு 27 சக சிக்மா எஃப்டி மறை 54 கீழ் சிக்மா எஃப் 30. 27 முதலில் பிரிக்க வேண்டும். மறை 54ஐ 30ஆல் பிரித்தால் மறை 1.8. எனவே 27உடன் மறை 1.8ஐ கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்டும் பொழுது 27லிருந்து 1.8 கழிப்பட்டு அதே பெருமானம் 25.2 என பெறப்படுகின்றது. எனவே எஃப்எக்ஸ் முறை விலகல் முறை எம்முறையில் நாம் செய்தாலும் ஒரே வினாவிற்கு எம்முறையில் செய்தாலும் ஒரே மாதிரி ஒரே பெருமானம் விடையாக பெறப்படும். நான் இங்கு உங்களுக்கு புள்ளிவிவரவியலை பற்றியும் கடந்த கால வினாக்களில் வினாக்கள் எவ்வாறு இடம்பெற்றிருப்பதை பற்றியும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். விலகல் முறை அதே போன்று எஃப்எக்ஸ் முறை, இவ்விரு முறைகளில் உங்களுக்கு பொருத்தமான ஒரு முறையை பயன்படுத்தி நீங்கள் வினாக்களுக்கு விடையளிக்கலாம். எனவே அனைத்து மாணவர்களுக்கும் நன்றிகள்.